எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, "சிறுகடிக்க ஆசை" சீரியலோட சுருக்கமா ஒரு ஸ்டோரி பார்க்க போறோம். ஆ விஜயாவும், மனோஜும் சேர்ந்து ரோகிணிய ஒரு கடையில் வைத்து ஆள விட்டு அடித்ததாக கூறி ரோகிணி மாதர் சங்கத்துல புகார் அளித்திருக்காங்க. இதையடுத்து அந்த சங்கத்தில் சேர்ந்த ஒரு பெண்மணி நேராக விஜயாவின் வீட்டிற்கு வந்து விசாரணை நடத்துகிறார். விஜயா ஆரம்பத்தில் நான் அப்படி எதுவும் செய்யவில்லை என்று சாதித்து முயல்கிறார். ஆனால் ரோகிணி அனைவர் முன்னிலையும் விஜயா தான் தன்னை சாட்டையால் அடித்ததாகவும், தான் எவ்வளவு கெஞ்சியும் அவர்கள் விடாமல் அடித்ததாகவும் கூறி கதறி அழுகிறார். அது அண்ணாமலை உட்பட ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அதிர்ச்சியில் ஆழ்த்துகிறது. ரோகிணி கொடுத்த புகாரின் அடிப்படையில் அந்த மாதர் சங்க பெண் விஜயாவை எச்சரிக்கிறார். போலி சாமியார் மற்றும் லஞ்ச புகார் தொடர்பான வீடியோ ஆதாரங்கள் வெளியாக வாய்ப்புள்ளதால் விஜயா எந்த நேரத்திலும் போலீசாரால் கைது செய்யப்படலாம், ஜெயிலுக்கு போகலாம் என்ற சூழ்நிலை உருவாகிறது. தன் மனைவி விஜயாவும் மகன் மனோஜையும் இவ்வளவு பெரிய முட்டாள்தனமாக காரியத்தைக் கண்டு அண்ணாமலை மிகுந்த மனவேதனை கோபத்திற்கும் ஆளாகிறார். ரோகிணி இவ்வளவு பெரிய கொடுமை நடந்ததை அவரால் ஜீரணிக்க முடியவில்லை. மறுபுறம் முத்துவும் மீனாவும் மனோஜியின் விவாகரத்து வழக்கை பார்த்து வரும் வக்கீல் கிருஷ்ணாவை சந்திக்கின்றனர். விஜயா மீண்டும் மீண்டும் இப்படி தப்பு செய்தால் கேஸ் இன்னும் சிக்கலாகும் என வக்கீல் அவர்களை எச்சரிக்கிறார். ட்விஸ்ட்: இன்று சிந்தாமணியின் சதி திட்டத்தால் விஜயா மிகப்பெரிய இக்கட்டில் மாட்டிக்கொண்டுள்ளார். ரோகிணி உண்மையிலேயே பாதிக்கப்படுவாரா அல்லது இதுவும் அவருடைய ஒரு நாடகமா என்பது வரும் நாட்களில் தெரியவரும். நன்றி, வணக்கம்.